இந்த சிபிஐ விசாரணைங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? சிபிஐ விசாரிக்கிறதுனால இவர் தான் குற்றவாளின்னு போட்டு யாரையும் தூக்கில் போட போகிறதில்ல. இது திமுகவுக்கு பின்னடைவு, விஜய் தரப்புக்கு வெற்றி அப்படின்னு. திமுகவுக்கு என்ன பின்னடைவு அப்படின்னு எனக்கு தெரியல. இது சிபிஐ விசாரணையில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தாவேக்கா அதனுடைய தலைவர் எப்படி நடந்துக்கணும்னு தான் நம்ம இன்னும் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய் இன்னும் வாயை திறந்து பேசல. நீங்க அரசியல் நிலைப்பாட்டை என்ன வேணாலும் எடுங்க, யாரை மையப்படுத்தி இந்த சம்பவம் நடந்ததோ அந்த தாவேக்காவே அரசியல் பண்றாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அடுத்த கூட்டத்திற்கு, பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் போகும்போது அந்த நாளிலோ அதற்கு முன்பாகவோ தன்னையும் தன் கட்சியையும் மையப்படுத்தி எழுகிற அத்தனை கேள்விகளுக்கும் விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் அதை கடந்து போகிறேன், அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னார்னா அவர் தலையில் அவரே மண்ணவாரி போடுறார், தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக நினைக்கிறார் என்று அர்த்தம். விமான நிலையத்தில் பார்த்துட்டு நானே பதறிட்டேன். இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுரு. அதுதான் சார் நிஜமான தலைவன். வருங்கால சந்ததிக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் சார் தேவை. ஆள்றதுக்கு இல்லை, அறிவுரை சொல்றதுக்கு 10 பேர் வேணும் இந்த சமுதாயத்துக்கு. அதில் விஜய் ஒருத்தராக இருக்கணும்னு நான் குறைஞ்சபட்சம் ஆசைப்படுறேன். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்களை பேசணும், விஜயிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்குது. இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இப்போ வந்து விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் நெருக்கடி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்லை இது அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது எடுத்த எடுப்புலேயே ஒரு அரசியல் பார்வை, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், ஒரு அரசியல் கட்சியை பற்றி பார்க்கணுங்கிறதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதை பேசுறதுக்கெல்லாம் எவ்வளவோ தளங்கள், களங்கள் இருக்கு. 41 பேர் உயிர் போயிருக்கு, அது திரும்பி வரப்போகிறதில்ல. எதிர்காலத்தில் எந்த இயக்கம், எந்த தலைவர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் இன்னொரு முறை இது மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். அது யார் விசாரணை நடத்தினாலும், யார் ஆணையம் போட்டு ரிப்போர்ட்டை வாங்கினாலும் ஃபைண்டிங்ஸ் கொடுக்க போகிறது இதை நோக்கி தான் இருக்க போகுது. சிபிஐ விசாரிக்கிறதுனால இவர் தான் குற்றவாளின்னு போட்டு யாரையும் தூக்கில் போட போகிறதில்ல. இது எனக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரி வழக்கே கிடையாது. யாராவது ஒமிஷன் இருக்கா, கமிஷன் இருக்கா, என்ன செஞ்சிருந்திருக்கணும், என்ன செஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த 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 விவகாரமே போய் முடியும். இது திமுகவுக்கு பின்னடைவு, விஜய் தரப்புக்கு வெற்றி அப்படின்னு. திமுகவுக்கு என்ன பின்னடைவு அப்படின்னு எனக்கு தெரியல இதில். ஏன்னா ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சு இனிமேல் நடக்காத அளவுக்கு அகில இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற அளவுக்கு ஒரு எஸ்ஓபியை நம்ம ரெடி பண்ணுவோங்கிறது மட்டும்தான் முதலமைச்சருடைய விருப்பமாக இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு திமுகவினுடைய பார்வையாக இருந்தது. எஸ்ஐடியை நியமித்தது சென்னை உயர்நீதிமன்றம், அதற்கான அதிகாரியை நியமித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அவர் ஒரு பார்வையில் இந்த திசையில் விசாரணை நடத்திக்கிட்டோம்னு சொன்னார். உச்சநீதிமன்றம் வேற ஒரு பார்வை பார்த்து இந்த அமைப்பு இப்படி விசாரிக்கட்டும்னு அவங்க ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நடந்தது ஒரு திசை தெளிவு தானே தவிர ஏதோ நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு, நீங்கள் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு எதுவுமே சொல்லலை. உயர்நீதிமன்றத்தினுடைய சில ப்ரொசீஜரல் எரரை அவங்க சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதிவாளர் மூலமாக பதில் கேட்டிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் கொடுத்துருக்கிறது இடைக்கால தீர்ப்பு தான், இறுதி தீர்ப்புக்கு இது உட்பட்டதுன்றாங்க. பட் கமிஷன்லாம் போட்டு ஆரம்பித்து அதிகாரி நியமித்த பிறகு அது இனிமேல் ரத்து செய்ய போகிறதில்ல. எதிர்பாராத திரும்பமா அந்த பெட்டிஷனே நாங்கள் போடல அப்படின்னு வரப்போது அதையும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த பார்வையில் பார்த்துட்டு ஒதுங்கி வந்துட்டு அடுத்து அரசியல் கட்சிகள் எப்படி நடந்துக்கணும், குறிப்பாக இந்த சர்ச்சையின் மையமாக விளங்குகிற தாவேக்கா அதனுடைய தலைவர் எப்படி நடந்துக்கணும்னு தான் நம்ம இன்னும் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய் இன்னும் வாயை திறந்து பேசலை. ஆனால் அந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு இப்போது தாவேக்காவோட கைகள், குறிப்பாக ஆதவ அர்ஜுனாவோட கைகள் நிறைய திமுகவை நோக்கியெல்லாம் நீளுது. இந்த விவகாரத்தில் யாரை நோக்கி நீளட்டும், ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா? திமுக விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடாது நாட்டில் சட்டம் கிடையாது. தாராளமாக பண்ணுங்க, அது உங்களுடைய கொள்கை, உங்களுடைய முடிவு. இன்னொன்று அதிமுக பக்கம் போயிடுவாரா, பிஜேபி பக்கம் போயிடுவா, போகட்டுமே. இப்போ என்ன குறைஞ்சி போயிடுச்சு? நீங்கள் அரசியல் நிலைப்பாட்டை என்ன வேணாலும் எடுங்க. பட் இத்தனை பேர் உயிர் போயிருக்கே, அதை மையப்படுத்தி அதன் மேலே ஏறி நின்றுட்டு ஒருவர் அரசியல் பண்ணக்கூடாது. துரதிர்ஷ்டவசமாக யாரை மையப்படுத்தி இந்த சம்பவம் நடந்ததோ அந்த தாவேக்காவே அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. தாராளமாக அவங்க அரசியல் பண்ணலாம், இதில் பண்ணக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். திமுக தப்பு பண்ணுச்சுன்னா எப்படி தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லணும். எவ்வளவோ வீடியோ வந்துடுச்சுல சமூக வலைதளங்களில். அவங்க சொன்ன ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரமாக ஏதாவது இருக்கா? சரி, உங்ககிட்டலாம் கொடுத்தா நீங்கள் அழிச்சிருங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் இப்போ சிபிஐ விசாரணை வந்துச்சு தோண்டி போய் கொடுங்கிறேன்னா. விஜய் கரூருக்கு வந்தால் தானும் கொலை செய்யப்படுவோமோன்னு பயப்படுறாருன்னு போட்டார் ஒரு போடு. யாரு? நயினார் நாகேந்திரன். எனக்கு நண்பர் தான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பத்திரிகையாளராக, இந்த தமிழ்நாட்டின் ஒரு பிரஜையாக என்ன ஒரு வேதனை. ஒரு பொறுப்புள்ள கட்சியினுடைய தலைவர், இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறார், 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். அப்போது இவரும் கொல்லப்படுவார். அப்போ ஏற்கனவே 41 பேரும் கொல்லப்பட்டவங்க தானாங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். சரி, ஏதோ ஆதாரம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார், நாமளும் உடனே நயினாரை தப்பாக நினச்சிக்க வேண்டாம்.
அந்த சிபிஐ கிட்ட போய் ஒரு ஆதாரத்தை கொடுக்கட்டும். அவர் கொடுக்க மறுத்தால் சம்மன் அனுப்பி அவர் விசாரிக்கணும். சில பேர் கழுத்தை நெரித்து கொன்றார்கள், என் கண் முன்னாடியே 2 பேரை கழுத்தை நெரிச்சு கொண்டாங்கன்னு சில பேட்டியெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு அது உயிரோடு இருக்குது சமூக வலைதளங்களில். கத்தியால் கிழித்தார்கள்னு என்னென்னமோ பேசுனாங்கல்ல, அவங்க எல்லாருமே தங்கள் கைகள் இருக்க ஆதாரங்களை கொண்டு போய் சிபிஐட்ட கொடுக்கட்டும். அந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடந்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சமூகத்தில் அந்த சமூக அமைதியை குலைக்கிற மாதிரி, சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த கருத்துக்களை ஒருவர் சொன்னாலும் அது தடுக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்படணும். ஆதவர்ஜனா போட்ட ட்வீட்டு அன்று இரவே அவர் நீக்கிறாருன்னா தப்புங்க வந்தாலும் நீக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சே. ஆயிரக்கணக்கான பேர் அதை கொண்டாடி தீர்த்தாங்களே. மெரினாவில் கூடுவோம், 356 பயன்படுத்தும், இந்த ஆட்சியை கவிழ்ப்போம், வீட்டுக்கு அனுப்புங்க, தேர்தல் மூலமாக அனுப்பணும். புரட்சி வெடிக்குன்னு சும்மா கிளப்பி விடுறதா. அப்புறம் அந்த ட்விட்டை காலி பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. அப்பாவி 3 பேரை கைது பண்ணோம். அப்பாவின்னா என்ன நடந்ததுன்னே தெரியாத 3 பேர் கைது பண்ணான். அப்படி கைது பண்ணவும் தான் அந்த பதட்டம் அடங்குச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அடங்குனாங்க. இல்லாட்டி அந்த என்ன செய்கிறோன்னே தெரியாமல் தன்னெழுச்சியாக பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் அது போன்ற வார்த்தைகளை கிளப்புனா என்ன சார் ஆகும்? இந்த பொறுப்பற்ற தன்மை தான் இருக்கக்கூடாது நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர, திமுகவை குற்றம் சொல்லணும் அல்லது சொல்லிடாதீங்க, அவங்கள பாதுகாக்கணும், எல்லா குற்றச்சாட்டையும் விஜய் மேலே போடணும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார், விஜய் தான் குற்றவாளின்னு யாருமே சொல்லலை. எதுக்காக இவ்வளோ பதட்டம்? விஜய் தார்மீக பொறுப்பெடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்புக்கு பிறகு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு தாவேகா தரப்புலையும் சரி, இந்த பக்கம் அதிமுக தரப்புலையும் சரி, எல்லாமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, பாத்தியா உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, பாத்தியா உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சிபிஐ விசாரணைங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் என்ன தாக்கத்தை உண்டாக்கும்? அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த ஒரு சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக விஜயை தங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கு பிஜேபி, ஏன் பிஜேபின்னு டக்குன்னு சொல்கிறோம், கடந்த 4-5 ஆண்டு கால பிஜேபி அரசுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. சிபிஐ உள்ளிட்ட அத்தனை தன்னாட்சி பெற்ற சுதந்திரமான விசாரணை அமைப்புகள் அத்தனையுமே தன்னுடைய அரசியல் எதிரிகள் மீது ஏவி விடுவதற்கும் பழி வாங்குவதற்கும் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை தீர்த்து கொள்வதற்கும் தான் பயன்படுத்துகிறாங்கிற அந்த பின்னணியில் மத்தியில் ஆளுகிற பிஜேபியின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற சிபிஐ அப்படின்னு சொன்னனால ஒரு பதட்டம், ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் நான் இன்னொரு பார்வை கூடுதலாக பார்க்குறேன். வெறுமனே சிபிஐக்கு மாற்றிருந்தா கூட ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணி அதை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் ஒரு குழு அந்த விசாரணையை கண்காணிக்கும். தேவைப்பட்டால் இவர்கள் தனியாக ஒரு விசாரணை நடத்தலாம். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்துட்டு இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே தனியாக விசாரணை நடத்துங்கன்னு ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் அளப்பரிய கொடுத்துட்டாங்க, சுதந்திரத்தையும் கொடுத்துருக்குறாங்க. சரி, அவர் ஒருவர் கூட ஓய்வு பெற்றுட்டாரு, அரசாங்கத்தை கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான்னு கூட சந்தேகம் வரலாம். 2 சர்விங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஜி ரேங்கில் போட போகிறாங்க இல்லையா, அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்பி தான் ஆகணும். எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்த்தோன்னா நம்ம வேறு எங்கே தான் போய் நிற்கிறது? சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் எதையாவது ஒரு சில விஷயங்களை, ஒரு சில நபர்களை, ஒரு சில அமைப்புகளை கடைசி வரைக்கும் நம்ம நம்பித்தான் ஆகணும். நம்பிக்கை வைப்போம். இது போன்று நடக்காமல் இருப்பதற்கான ஒரு இறுதி தீர்வை அந்த நீதிபதி தருவார்னு பார்க்குறேன். சிபிஐ விசாரணையில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது அப்படிப்பட்ட வழக்கும் அல்ல. விஜய பாஜகவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் நிறைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதை அப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது அது முயற்சின்னு இதுன்னு சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறாங்க அவங்க. அப்படி நான் சொல்ல விரும்பலை, அப்படி விமர்சிக்கவும் கூடாது. ஆனால் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ வசம் கிட்டத்தட்ட வந்துவிட்டு அந்த விசாரணையை பின்னால் இருந்து இயக்கி கட்டுப்படுத்தி விஜயை மிரட்டியோ உருட்டியோ பாசத்தாலோ வேறு மாதிரி கூட காமிச்சு தங்களுடைய பெருந்தன்மையால், அன்பான அறிவுரையால், அப்படி கௌரவமாக சில வார்த்தைகளை சொல்லுவோம், விஜய் தங்கள் பக்கம் இழுக்க பிஜேபி முயன்றால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது வெளிப்படையாகவே வானதி போன்ற தலைவர்கள், தமிழிசை போன்றவர்கள், பிஜேபி ஆதரவாளர்கள் என்று அறியப்படுவர்கள்லாம் இதுதான் சரியான நேரம், உடனே போய் என்டிஏக்குள்ளே போயிடுங்க, உங்களால் தனியாக சமாளிக்க முடியாது, ஏதோ பூச்சாண்டி வருதுன்னு குழந்தைங்களுக்கு சோறு விட்டுற மாதிரி போயிடுங்க தனியாக நிற்காதீங்கன்னு அவரை மிரட்டுறதை பார்த்தா உங்களுடைய நோக்கத்துக்கு இந்த சிபிஐ நீங்கள் பயன்படுத்தினாலும் ஆச்சரியம் இல்லைங்கிற அந்த வாதத்தை நான் புறந்தள்ள விரும்பலை. ஆனால் அதை தாண்டி ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்கு அந்த குழு கண்காணிக்குங்கிற அந்த வார்த்தை பயன்படும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பாஜகவில் தான் அப்படி விஜய் இங்கே போயிருங்கன்னு சொல்லி பாஜகவுக்குள்ளே தள்ளுறதுக்கான முயற்சிகள், இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இந்த பக்கம் எடப்பாடி ஒரு படி மேலே போய் இதோ பார் கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் உற்சாகத்தில் இருக்கார். ஒருவேளை இதை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு புறந்தள்ளிட்டா கூட அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? எடப்பாடியினுடைய அந்த புலகாங்கியத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்ன பண்ணியாவது இந்த வலுவான ஒரு அணி அமைக்கணும்னு அவர் பிரயத்தனப்படலாம். 4 பேர் கொடி வச்சதில் ஒருத்தர் கொடி வச்சவன் அதிமுக தொண்டங்கிறதும் அதே சமூக வலைதளங்களில் ஆதாரத்தோடு வந்துடுச்சு. அப்போ மீதி 3 பேர் யார்? அவர்களும் எடப்பாடி தயாரித்த ஆட்கள் தானா?
திட்டமிட்டு கொண்டு வந்த ஆட்கள் தானா, இல்லை நிஜமாகவே தன்னெழுச்சியாக தாவேகாவினர் வந்தாங்களா? இது ஒரு வாதம். விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உங்கள் சமூகத்தோடு தான் அந்த 4 பேர் போனாங்களா, 40 பேர் போனாங்களா, இல்லை உங்களுக்கு தெரியாமல் போனாங்களா? அப்படி போயிருந்தா அல்லது அந்த கலந்து கொண்ட நபர்கள் தாவேகா உறுப்பினர்களே இல்லையா? ஏதாவது ஒன்று விஜய் வாய் திறந்து பேசணும்ல. ஆனால் அதுக்கு ஆதரவு வேறு விதமாக பதில் சொன்னார். 16 நாள் துக்க காரியத்தில் இருக்கிறோம், அந்த 16 நாள் துக்கத்தில் இருக்கோம், காரியங்கள் முடியட்டும்னாங்க. 17ஆம் தேதி அவர் கரூருக்கு போக போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அந்த நிகழ்ச்சியும் கூட முடிச்சுட்டு வரட்டும். அடுத்த கூட்டத்திற்கு, பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் போகும்போது அந்த நாளிலோ அதற்கு முன்பாகவோ இந்த விஷயங்களை தன்னை மையப்படுத்தி எழுந்த அத்தனை வதந்திகள், குருமூர்த்தியை சந்தித்தது, தன் சார்பாக சிலரை சந்திக்க வைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும், தாவேகா கொடி அதிமுக கூட்டத்தில் பறந்தது, தொடர்ந்து பறந்து கொண்டிருப்பது, நான் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வாங்கன்னு நாங்கள் அறிவுரை சொல்கிறோன்னு எடப்பாடி சொன்னதுன்னு தன்னையும் தன் கட்சியையும் மையப்படுத்தி எழுகிற அத்தனை கேள்விகளுக்கும் விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் அதை கடந்து போகிறேன், அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னார்னா அவர் தலையில் அவரே மண்ணவாரி போடுறார், தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக நினைக்கிறார் என்று அர்த்தம். அந்த காரியம் துக்க காலத்துக்கு பிறகும் அவர் மௌனத்தை தொடர்ந்தால் அது நேர்மையான மௌனமாக இருக்காது, கள்ள மௌனமாகத்தான் பார்க்கப்படும். அப்போ சராசரி அரசியல்வாதிகளில் விஜயும் சேர்ந்து விட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நான் யார் மாதிரியும் இல்லாத புது மாதிரின்னு ஒரு வார்த்தையை விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் சொன்னார். எதற்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், எதற்காக கட்சி தொடங்கியிருக்கேன், எதுக்காக என் கையில் ஆட்சியை கொடுக்கணும்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிற போது அவர் சொன்னார், மற்றவங்க மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அதனால ஒரு கூடுதலான நேர்மையை, குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மையை விஜய் கிட்ட நான் எதிர்பார்க்கறதுனால இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அவர் வாயை திறந்து பேசணும், தன்னையும் தன் கட்சியையும் மையப்படுத்தி எழுகிற வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அரசியல் ரீதியாக அவர் எந்த நிலைப்பாட்டு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. பிஜேபி அதிமுக அங்கம் வைக்கிற என்டிஏவில் நான் இணைவேன், தாராளமாக முடிவு எடுக்கலாமே, அது அவர் உரிமை சார். அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் எதுவுமே பேச மாட்டேன், வதந்தி தன்னை பற்றி வந்துட்டு இருக்கணும்னு சொன்னால் அது நேர்மையான செயல் அல்ல. அந்த மௌனம் நியாயமற்ற மௌனம். விஜயோட மௌனம், இந்த பக்கம் எடப்பாடியோட நம்பிக்கை, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ ஏதோ நடக்குதோன்னு ஒரு சராசரி ஜனங்கள் ஒரு அப்பாவி பார்வை பார்ப்பாங்கல்ல, அன்றாட நிகழ்வுகளை உள்ளங்கையில் போன வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதோ நடக்குதோ அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை தரும். ஆனால் தாவேகா தொண்டர்களுக்கும் எதிர்காலம் புரியாமல் உடனடியாக ஒரு அதிகாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அதுவும் உற்சாகத்தை தரும். நீண்ட காலத்துக்கு அது நல்லதல்ல. நான் இது இப்போ சொல்லலை, கரூர் விஷயத்தை வச்சுட்டு அரசியலை ரொம்ப பேச வேண்டாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு தெளிவு வந்துட்டு விசாரணை ஒரு பக்கம் நடக்க போகுது, அரசியல் தான் இனிமேல்ங்கிற போது விஜய்க்கு அது நல்லதில்லைன்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்தும் கட்சி தொடங்கின போது முதல்ல தனியார் நின்று தான் யார், தனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். மக்களுக்கும் தன்னை பற்றி கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினார். நான் தான் விஜயகாந்த், என்கிட்ட இப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் இப்படி இருக்குது, எனக்கு அதிகாரம் கிடைச்சா இப்படி திட்டங்களை அமல்படுத்துவேன்னு சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு தளத்தில் வெளிப்படையாக நின்னார். விஜயும் அப்படி தான் நின்றார் மதுரை மாநாடு வரைக்கும். கரூர் சம்பவம் வேறு சில சந்தேகங்களை கிளப்பியிருக்கு. அந்த சந்தேகங்களை தீர்த்து வச்சு விளக்கம் சொல்கிறாரா, இல்லை அதை அப்படியே உயிரோட்டமாக வச்சிருந்து கடைசி நேரத்தில் அணி மாறுவாரா அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு முடிவெடுங்க. ஒருவேளை அணி மாறினால் அது விஜயினுடைய உரிமை. ஆனால் விஜய் என்கிற பிம்பம் அதோடு உடைபடும். ஒரு வளர்ச்சி தட்டுப்பட்டுரும். அதிகாரத்தையே பிடிச்சா கூட அதுதான் அவருடைய உச்சபட்ச வளர்ச்சியாக இருக்க முடியும். அதுக்கு மேலே வளராது அந்த கட்சி. ஏன்னா உங்கள் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு தானே, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சு தானே இத்தனை லட்சம் பேர் உங்களை பின்னாடி தள்ளுறாங்க. நீங்கள் ஒருத்தரோடு போய் சேர்ந்தீங்கன்னா அதையும் உங்ககிட்ட வந்து அங்கே போகணும். அதுக்கு நேராகவே அதிமுக ஓட்டு போடுவோம், பிஜேபி ஆதரிப்பாங்க. உங்கள் மூலமாக போய் தான் போகணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இதை முதல்ல விஜய் உணரணும். சரி, இந்த கரூர் சம்பவங்கிறது மிக துயரமான ஒரு சம்பவம். இது யாருக்கு மிகப்பெரிய சறுக்கல் அப்படின்னு சொல்லலாம்? அதில் முதல் சறுக்கல் காவல்துறைக்கு தான். ஏன்னா அவங்க ஏதோ தாவேக்காவுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்குறவங்க இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றிருக்கிற துறை அது. அந்த வகையில் திமுக ஆளுகிற அரசாங்கத்தை குறை சொல்லலாமே தவிர திமுக சதி செஞ்சுன்னு சொல்கிற அந்த வார்த்தையை தான் நான் ஏற்க மறுக்கிறேன். காவல்துறைக்கு தான் முதல் பொறுப்பு இருக்குது. எதனால விஜய் கிட்ட கூடுதல் பொறுப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல் தலைவர்கள் எவருக்கும் கூடாத கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்படாத கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான் கூடுது. அதனால தான் விஜய் கூடுதல் பொறுப்பை எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். எடப்பாடிகிட்ட கேட்டோமா? ஜி.கே. வாசன் தஞ்சாவூர் பக்கம் போனார், ஏதாவது சொன்னோமா நம்ம? என்ன சார் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அப்படி சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறோமா? நக்கல் பண்ணல. நான் சொல்கிறேன், சீமானுக்கு கொள்கை கூட்டம் இதே சீற்றத்தோடு இருக்கிற இளைஞர் கூட்டம் கூடுது. அவர்கள் கூட இப்படி மரத்தில் ஏறுறது, போஸ்ட் மரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. விஜய் ரசிகர்களும் கூட ஏதோ சட்ட விரோதம்னு சொல்லலை, ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வத்தில் அப்படிலாம் செய்கிறான். விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும்ல, உங்கள் எல்லாரையும் நான் உங்கள் ஊர்லேயே வந்து பார்க்குறேன், இப்படி கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு நடந்துங்க, திருச்சி விமான நிலையத்தில் நான் பார்த்துட்டு நானே பதறிட்டேன், இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுரு. அதுதான் சார் நிஜமான தலைவன்.
வருங்கால சந்ததிக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் சார் தேவை. ஆள்றதுக்கு இல்லை, இந்த அறிவுரை சொல்றதுக்கும் தலைவர்கள் வேணும். ஆள்றதுக்கு ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அறிவுரை சொல்றதுக்கு 10 பேர் வேணும் இந்த சமுதாயத்துக்கு. அதுல விஜய் ஒருத்தராக இருக்கணும்னு நான் குறைஞ்சபட்சம் ஆசைப்படுறேன். என் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்ற சொல்லுங்க. அறிவுரை சொல்லட்டும் சார். தன் கட்சி நிர்வாகிகளை கட்டுப்படுத்துறதுக்கு எதுக்கு சார் நீங்க வெக்கப்படுறீங்க? கூனி குறுகி அப்படி போய் ஒதுங்கி போறீங்க. இதுல என்ன கௌரவ குறைச்சல் இருக்கு? உங்க எல்லாரையும் நான் பார்க்க வர்றேன், நானே வர்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? எடப்பாடியோடைய சமீபத்திய பேச்சில் திமுக மீதான விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தை தாண்டி கூட்டணிகளை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு விரிசல் உண்டாகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம், 125 இடங்களில் போட்டியிடுற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்குன்ற மாதிரிலாம் அந்த மேலிட பார்வையாளர் திருநெல்வேலி மாநாட்டில் பேசினார். இதெல்லாம் வச்சு தான் அவர் சலசலப்புன்னு பயன்படுத்துகிறான்னு பார்க்குறேன். அப்படி பார்த்தா திருமாவளவனுக்கு கூடுதல் இடங்களில் போட்டியிடுற ஆசை இருக்குது, இடதுசாரிகளுக்கு இருக்குது, முஸ்லீம் இயக்கங்களுக்கு இருக்குது, கொங்கு ஈஸ்வரனுக்கும் நம்ம போனோட நின்னோட கூட எல்லாருக்குமான அடிப்படை உரிமை சார் இது. இதே தான் அண்ணா அங்கே கூட்டணி கட்சிகள் ரொம்ப குறைவு, அதனால இந்த ஒரு அசௌகரியம் அவர்கிட்ட கிடையாது, அதனால ஜாலியாக விளையாடுறாரு. எதுவாக இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும். உடஞ்சா உலகத்துக்கு தெரிய தான் போகுது, உடஞ்ச பிறகு பார்க்கலாம். அவருடைய ஆசையை அவர் சொல்கிறார், பார்த்துக்கிட்டே இருங்க காங்கிரஸ் வெளியே வரும்னு சொன்னார் 6 மாதம் முன்னாடி. அது சரியாக வரலைங்க வந்தால் பிஜேபிகிட்ட போய் சேர்ந்தார். இப்போ திருப்பி காங்கிரஸை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, காங்கிரஸை திமுக அணியிலிருந்து பிரித்து விஜயுடன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சில காங்கிரஸ் எம்பிக்களே வேலை செய்கிறாங்க, தமிழ்நாட்டு எம்பிக்கள். நமக்கு கிடைக்கிற தகவல் எடப்பாடிக்கு போயிருக்காதா? அதையெல்லாம் வச்சு தான் சில உரசல்ங்கிறாரு. ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி சமாளித்து கிட்டத்தட்ட 3 பொது தேர்தல்களை ஸ்டாலின் வெற்றிகரமாக சந்தித்தார். இந்த முறை அவர் சந்திக்க போகிற சவால் நிச்சயமாக அது கூடுதல் சவாலாக இருக்குங்கிறத நான் மறுக்கலை. ஆனால் விரிசல் என்று ஒன்று வெளிப்படையாக வராத போது அதை விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, அப்போது டிடிவி தினகரன் சொன்னது அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் சொன்னார், இன்னைக்கு காலையில் வானதி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, புதுசாக வரப்போகிறாங்க, வலுவான அணி அமைய போகுதுன்னு. எல்லா ஆளாளுக்கு சொல்லிக்க வேண்டியதுதான் சார். இருட்டில் போகும்போது பாடிக்கிட்டே போக வேண்டியதான், ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிறதுக்கு, நான் தனியாக இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு. தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன என்டிஏ விட்டு வெளியில் இருந்த பிறகு அவர் என்ன செய்ய போகிறான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார்னு. எடப்பாடி இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிக்கிறார். அதை மட்டும் தான் நான் உறுதியாக எடுத்துப்பேன். மற்றபடி அவருக்கு சில ஆப்ஷன் இருக்குது. தனியாக நிற்கலாம், விஜய் கிட்ட போகலாம், இல்லை அவர் எதிர்பாராதுன்னு அவர் எதாவது சொன்னார்னு எனக்கு 3வது ஆப்ஷன் எதுன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல. எது நடந்தாலும் அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தானே மக்களை சந்திப்பார், அவர் உட்பட யாருமே. இப்போ விஜயே என்ன சார் இதை வச்சு அப்படியே பிஜேபி பக்கம் போயிட்டு வரான்னு நம்ம கேட்குறோம்ல, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு விளக்கத்தை சொல்லுவார், இதனால தான் நான் போனேன்னு சொல்லுவார்ல, அப்போ சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இருக்கிற கணக்குப்படி தமிழ்நாட்டு அரசியலில் வரப்போகிற 2026 தேர்தல் அப்படிங்கிறது எத்தனை முனை போட்டியாக இருக்கும்? குறைஞ்சபட்சம் 4 முனை போட்டியாக இருக்கும், அவ்வளோதான். வலுவான முனைகள் 2 தான் இருக்கும். 4 பேர், அதாவது ஓரறிந்த முகங்கள் முதலமைச்சர் பதவியை நோக்கிய பயணத்தில்னு 4 அணிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் ஒருவேளை பலரும் ஆச்சரியப்படுகிற, ஒரு தரப்பு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கான ஒரு முடிவு எடுத்தார்னா, என்டிஏல போய் சேர்ந்தாருன்னா அது 3 முனை போட்டியாக மாறும். அதுக்கு இன்னும் 2-3 மாதம் டைம் இருக்குது. ஒரு நாள்லையும் ஏதேதோ மாற்றங்கள் நடக்குது. மதுரை மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு அதிமுக பக்கம் அவர் போகவே மாட்டார்னு தான் எல்லாரும் நினைச்சோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவரும் முதல் முறையாக ஊழல் செய்த கட்சி அதிமுக அந்த ஊழலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிஜேபிக்கு போய் சேர்ந்தாங்கன்னார். ஆனால் இன்னைக்கு அவருக்காக ஆஜராகிற வழக்கறிஞர்கள், அந்த சிபிஐ விசாரணை கேட்டு தயாரிக்கிற மனுவை போய் கையெழுத்து வாங்கின அதிமுக ஒன்றிய செயலாளர், உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிற பிஜேபி வழக்கறிஞர்லாம் பார்த்தா என்னமோ நடக்குதுன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார். இது சட்ட நடவடிக்கைகளுக்கு மட்டும்தானா, இல்லை அரசியல் நடவடிக்கைகளுக்கான மறைமுகமான தொடக்க புள்ளியா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்கள் தெளிவுபடுத்தும். அதன் பிறகு விவாதிக்கலாம். கடைசியாக ஒன்று கேட்கணும். ஒருவேளை என்டிஏ கூட்டணியும் இல்லைன்னா டிடிவி எங்கே போவார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது இல்லை சார்? அவர் நிச்சயமாக காசி பக்கம்லாம் போக மாட்டார், அரசியலில் களமாடுவார். தனிச்சு நிற்கலாம் இல்லை சார். அவர் என்ன பெரிய வரப்போகிற ஆட்சி என் தலைமையில் தான் எனக்கு டிடிவி சொல்லிக்கிறாரா? அவரே சொன்ன மாதிரி அவர் உயரம் அவருக்கு தெரியும். இது எல்லோருக்கும் பொருந்தும், தினகரனுக்கும் பொருந்தும். நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.